சத்குருவே சரணம். ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். என் பிள்ளையே, நான் உன்னை கைவிடவும் மாட்டேன். யாரிடம் கையேந்தும் நிலைமையும் உனக்கு உருவாக்க மாட்டேன். இந்த அப்பனைத்தானே நீ நம்பியிருக்கிறாய். கவலைப்படாத சாமி, உன் கனவு நிறைவேறப் போகுது. உன் உள்ளத்தில் நினைத்தது எனக்கு தெரியாமல் போய்விடுமா என நீண்ட நாளாகவே என்னிடம் வந்து இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறாய். என் குடும்பம் இங்கு எப்படி இருக்கிறது என்று தெரியாமல் குலைந்து இருக்கின்றதே என்று யோசித்து யோசித்து உன் மனதின் கவலைகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அந்த கவலையெல்லாம் நீ புறம் தள்ளி விட்டு வா. யாரோ ஒருவர் ஒதுக்குகிறார்கள், யாரோ ஒருவர் நிராகரிக்கிறார்கள் என்றெல்லாம் எனக்கு தெரியும். என் பிள்ளையை சுற்றி நடப்பது இந்த கணக்கம்பட்டி எனக்கு தெரியாமல் இருக்குமா என நிச்சயமாகவே சொல்கிறேன். நீ எதிர்பார்த்த சுப காரியம், நீ எதிர்பார்த்த நல்ல விசேஷம் ஒன்று உன் வீட்டில் நடக்கத்தான் போகுது. நீ யார் யாருக்காகவோ காத்திருந்த நிலையெல்லாம் இப்பொழுது மாறப்போகுது. எங்கே உனக்கான சூழ்நிலைகள் இங்கு சாதகமாக இல்லையோ என்று யோசித்தாயோ, அதை உனக்கு சாதகமாக மட்டுமல்ல, மிக பெரும் வெற்றியாகவும் உன்னை புறந்தள்ளியவர்கள் உனக்காக காத்திருக்கும் நிலையைத்தான் இந்த அப்பன் உருவாக்கப் போகிறேன். இந்த விசேஷம் நடந்து விடாதா என்று நீண்ட நாளாகவே கோரிக்கையாக என்னிடம் சீட்டு போட்டு 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 இங்கு என்ன செய்வதென்று அறியாது வெறுத்தே போய்விட்டாய், சலித்தே போய்விட்டாய். உன் அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வாக அந்த விசேஷம் நடந்தால் மட்டும்தான் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உன்னை மதிப்பார்கள் என்று நீ எண்ணினாய் அல்லவா? என் பிள்ளையே, அவர்களுக்காக நான் இதை நடத்தவில்லை. என் பிள்ளைக்கான நல்ல நேரம் வந்து விட்டது. என் பிள்ளைக்கு எதை எப்பொழுது தந்தாலும் அதை நிரந்தரமாக தருவேன் என்றுதானே சத்தியத்தின் வாக்கில் நான் வந்தேன். அந்த சத்தியத்தை இப்பொழுது உனக்கு நிறைவேற்றுவதற்குத்தான் இந்த அப்பன் அந்த நல்ல விசேஷத்தை நடத்தி தருவேன். வெற்றிக்காக என் பிள்ளைகள் போராடும் போராட்டம் எனக்கு தெரியாதா என? உன் வெற்றியை நான் கையில் எடுத்து இருக்கும் போது அவர் தடுத்து விடுவாரோ இவர் தடுத்து விடுவாரோ என்றெல்லாம் யோசிக்க வேண்டாம். யார் தடுத்தாலும் இந்த அப்பனை மீறி ஒன்றும் நடக்காது என்று முழு மூச்சாக என்னை மட்டுமே நம்பு. என் நாமத்தை எந்நேரமும் சொல்லிக் கொண்டிருக்கும் என் பிள்ளைகளின் வீட்டில் நல்லது நடத்தாமல் போய்விடுவேனா என? சில பிள்ளைகளோ அங்கு எனக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கான துணையை நல்லதொரு துணையாக நிரந்தரமாக்க நான் வந்திருக்கின்றேன். அந்த சுப நிகழ்ச்சி கூடிய விரைவில் உன் வீட்டில் நடக்கத்தான் போகிறது. இன்னும் சில பிள்ளைகளோ எனக்காக என் வீட்டில் மழலையாக நீ வருவாயா அப்பா என்று அனுதினமும் இங்கு எனக்கு பூஜை செய்து அனுசரித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பிள்ளையே, நான் உன்னை எப்படி எங்கனம் ஏமாற்றுவேன்? நானே பிள்ளையாக தவிழ்ந்து உன் வாழ்க்கையை வளமாக்கத்தான் போகிறேன். எந்த நிகழ்ச்சி நடக்க வேண்டும் உனக்கு? வேலை கிடைக்க வேண்டுமா? இந்த அப்பனை முழுமனதாக நினைத்துக்கொள். கணக்கம்பட்டி யானை சரணம், சத்குருவே சரணம் என்று நீ அனுதினமும் என்னை நமஸ்கரித்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் போது இனி வெற்றி மேல் வெற்றி என்னும் தீபத்தை தான் உனக்கு தருவேன் என் பிள்ளையே. இந்த சுபகாரியமும் இனி தடைபடாது. உன் தடங்கல்கள் அத்தனையும் அகற்றிவிட்டு நீ கேட்டதை கேட்டபடியே நல்ல விசேஷத்தை நடத்தி தந்து உன் வாழ்க்கையை இங்கு வளமாக்கத்தான் போகிறேன். கேட்டதை கொடுப்பதற்கு இந்த கணக்கம்பட்டியான் இருக்கும்போது கவலை வேண்டாம் சாமி. வாழ்க வளமுடன்.